Hi friends, welcome to our Queen's Kitchen. வாங்க நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ ஐயப்பன் கோயிலில் வந்து அரவணை பாயசம்னு சொல்லிட்டு மட்டை அரிசியில், அதாவது கேரளா அரிசியில் பனவெல்லம் போட்டு செஞ்சு ஒரு டப்பாவில் பஞ்சாமிர்தம் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து கவுனி அரிசியில் செய்ய போகிறோம். அரிசியிலே ரொம்ப காஸ்ட்லியான அரிசி கவுனி அரிசி. பனவெல்லமும் ரொம்ப காஸ்ட்லியானது தான். காஸ்ட்லின்றதுக்காக நம்ம சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் அன்றாட உணவில் கொஞ்சமாவது நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த கவுனி அரிசியை பார்த்திங்கன்னா, நம்ம அரிசியில் என்னென்ன செய்கிறோமோ அதே மாதிரி எல்லாமே செய்யலாம். இட்லி, இடியாப்பம், புட்டு, தோசை, பொங்கல், இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு சாப்பிடலாங்க. இப்போ இது பாருங்கள், இந்த பனவெல்லத்தை தான் உடச்சி வச்சுருக்கோம் அதில் ஆட் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து கவுனி அரிசியில் வந்து நான் ஒரு 50 கிராம் சிறுபருப்பு சேர்த்துருக்கேன். அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ப்ளஸ் வெள்ளத்துலேயும் வந்து நிறைய அயன் இருக்குது. இந்த கருப்பு கவுனி அரிசியில் எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள், நல்ல பயன்களும் இருக்குங்க. அதை நான் இப்போ சொல்கிறேன். இப்போ வந்து இந்த கவுனி அரிசி அவ்வளோ சீக்கிரம் வேகாது. ஓவர் நைட் ஒரு 12 மணி நேரம் நைட்டில் ஊற வச்சுடுங்க. நல்லா கழுவி ஊற வச்சுட்டு அந்த தண்ணியோடையே நம்ம கொதிக்க வைக்கலாம். நான் இப்போ 3 கப்பு கவுனி அரிசியும் ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு, பச்சை பயிரும் சேர்த்துருக்கேங்க. இதை வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொதிக்க வைக்கிறதுக்கு வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். பாருங்கள், தண்ணியே கருப்பாயிடுச்சு. நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பருப்பு நல்லா வெந்துடுச்சு. அரிசி கொஞ்சம் லேட்டு தான் ஆகும், ஆனால் பார்க்குறதுக்கு அது முழுசாக தான் இருக்கும். ஆனால் அந்த கஞ்சி வந்து நல்லா திக்கானதுக்கப்புறம் குழன்னு ஆகிடும். இது பாருங்கள், பக்கத்துலேயே இருந்து மண்சட்டி பானையில் தான் நான் வச்சுருக்கேன். கவுனி அரிசியும் கருப்பு கலரில் இருக்கும், பனவெல்லமும் கருப்பு கலரில் தான் இருக்கும். கொஞ்சம் வீடியோ உங்களுக்கு டார்க்காக தான் தெரியும். பக்கத்தில் இருந்துகிட்டே ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுட்டுருங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் கஞ்சி சுற்றிட்டு நல்லா திக்காக வந்துட்டு இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இந்த கவுனி அரிசியை வந்து எல்லாருமே சாப்பிட்லாங்க. 5-6 ஏலக்காவை நல்லா அம்மியில் நுணுக்கிட்டு இதில் போட்டுடலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இந்த கருப்பு கவுனி அரிசியை பார்த்திங்கன்னா, ஒரு 48 நாள் தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாம் நல்லா க்யூர் ஆகிடுங்க. ப்ளஸ் பிபி சுகர் பேஷண்ட் கூட சாப்பிட்லாம். சுகரோட லெவல் கண்ட்ரோல் ஆகிடும். இப்போ பாருங்கள், அந்த பனவெல்லத்தை நல்லா நுணுக்கி போட்டிருக்கோம். நல்லா கரையட்டும். அதோடு சேர்ந்துட்டு இதில் எக்கச்சக்கமான நார் சத்து இருக்குது. கலோரிஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அரிசியில் வந்து நிறைய கார்போ இருக்குது, இதில் வந்து அந்த அளவுக்கு இருக்காதுங்க. இது சத்துக்கள் நிறைஞ்ச இந்த கவுனி அரிசியை நல்லா சேர்த்து சாப்பிடலாங்க. தினமும் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா கேழ்வரகோடு சேர்த்து அரைச்சி வச்சு டெய்லி ஒரு ஸ்பூன் கஞ்சி காய்ச்சி காலையில் சாப்பிட்டிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் மாதிரியே சாப்பிடலாம். வெயிட் லாஸ் கண்டிப்பாக ஆகுங்க. வந்து போனெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இதயம் வந்து நல்லா வலுப்பெறுங்க. இத்தனை சத்துக்கள் நிறைந்த இந்த கவுனி அரிசியை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாவது எடுத்துக்கணும். இப்போ நல்லா ஒரு குழிக்கரண்டி நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாம் சேர்த்துக்கலாம். என்னென்ன நட்ஸ் இருக்கோ எல்லாமே சேர்த்து அதில் இப்போ கலந்தாச்சுங்க. நல்லா திக் பதத்துக்கு வருது. இதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா மறுநாள் காலையில் நல்லா திக்காயிடுங்க. அதை ஒரு பவுலில் வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி அதை வந்து சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும் நீங்கள் சாப்பிடலாங்க. இதை வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 10 நாளைக்கு கூட இருக்கும். இப்போ ஐயப்பன் கோயில் அரவணை பாயசம் மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த கேரளா அரிசியில் செய்கிறது, அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து கவுனி அரிசியில் தான் செஞ்சுருக்கோம். இதை வந்து நம்ம பாயாசமாகவும் தேங்காய் பால் இல்லை சாதாரண பால் ஊற்றி கூட சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா திக்காக பொங்கல் பதத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். அது பாருங்கள், எல்லா நட்ஸும் போட்டு நல்லா கார்னிஷ் பண்ணியாச்சு. சாப்பிடும்போது அல்வா பதத்துக்கு வருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு கொடுங்க. நல்ல சத்துக்கள் நிறைஞ்ச இந்த கவுனி அரிசியை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.